டியர் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் டிஆர்பி பிஇஓ 2026க்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நியூ டெஸ்ட் பேஜுமே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்து கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து 5 வைக்கிறோம் சமச்சீர் கல்வி புக் பேஸில். ஸோ அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் 3 வந்து 22 அக்டோபர் 2025 நடந்துச்சு. அதில் வந்து சயின்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின், இந்த 76 கொஷின் வந்து 76வது கொஷின் வந்து இப்போது பேப்பர் 2 டெட் பேப்பர் 2 வந்து சண்டே நடந்ததில்ல. ஸோ அந்த டெட் பேப்பர் 2ல் சயின்ஸில் வந்து இந்த கொஷின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ வாங்க அந்த கொஷின் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பொருளை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? அப்போது இந்த கொஷின் வந்து 2 பொருளை தேய்க்கும்பொழுது வந்து மின்னேற்றம் ஏற்படும், எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கும் அந்த பொருளுக்கு வந்து. அது எதனால் நடக்குது, எது ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நடக்குதுன்னு கேட்குறாங்க. நமக்கு சின்ன 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம தலைசீவிர சீப்பு இருக்குல்ல, தலைசீவிர சீப்பை வந்து ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேய்க்கும்போது தேய்ச்சிட்டு அதை வந்து ஒரு சின்ன காகிதத்து பக்கத்தில், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் பக்கத்தில் கொண்டு போகும் பொழுது அது வந்து அந்த ஒட்டிக்கிறோம் காகிதத்தில் வந்து, அந்த காகிதம் வந்து சீப்பில் வந்து ஒட்டிக்கும். இது காரணம் என்னென்னா அங்கே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாகி இருக்குது. எதனால? ஒரு பொருள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனனால. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி பார்ப்போம். டிவி ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கும் சின்ன வயசில். டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் போய் நம்ம கையை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, டிவியோட ஸ்க்ரீனில் வந்து வச்சோம் அப்படின்னா, கையில் இருக்க முடிகள்லாம் வந்து குத்திட்டு சின்ன சின்ன அந்த ஹேர்லாம் இருக்குல்ல, அது வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி கூஸ் பம்ப் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கும் காரணம் என்னென்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து இங்கே நடக்குது. அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. அந்த 2 பொருளை தேய்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து நடக்குது. சரிங்களா? ஸோ இது எதனால் நடக்குது அப்படிங்கும்பொழுது, ஸோ 2 பொருளை தேய்க்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பொருளை தேய்க்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு பொருள் வந்து இடமாற்றம் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம இப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இங்கே வந்து தேய்க்கிறாங்கன்னா இந்த இடத்துல இருக்க எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து இங்கே நடக்குது. அப்போ நம்ம கேள்விக்கான விடை என்னென்னா எலக்ட்ரான் தான் வந்து இதுக்கான விடை. அப்போது எலக்ட்ரிஃபிகேஷன் மின்னேற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்க இந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ் பண்ணுது. எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணுறதுனால என்னென்னா இந்த இடம் வந்து பாசிட்டிவாக மாறிடுது. அதேமாதிரி கெயின் பண்ணுற இந்த இடம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறுது. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு எதிர்மின் சுமை பெற்றது. ஸோ எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை நமக்கு தெரியும். அதனால் அதை பெறுற இடம் வந்து என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக மாறுது. அதை வந்து லாஸ் பண்ணுற இடம் வந்து பாசிட்டிவாக மாறுது. இந்த லாஸ் அண்ட் கெயின் இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து ட்ரிபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ட்ரிபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எஃபெக்ட் பேர் ட்ரிபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அது வந்து மின்னேற்றம் அடைவதற்கு காரணமான இடமாற்றம் எதுனா எலக்ட்ரானோட இடமாற்றம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அவைல் பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.